இ. ஒரு இரவு சீனா பீஜிங்கின் கடைசி பஸ் நம்பர் 375 தனது வழக்கமான பாதையில் கிளம்புகிறது. அதில் சில சாதாரண பயணிகள், ஓட்டுநர் மற்றும் கண்டக்டர் இருந்தார்கள். சற்று தூரம் சென்ற பிறகு ஒரு வெறிச்சோடிய நிறுத்தத்தில் 3 மனிதர்கள் பஸ்ஸில் ஏறுகிறார்கள். அவர்களில் ஒருவரை மற்ற இருவர் பிடித்து நிற்கிறார்கள். அவர்களின் உடைகள் பழமையானது போல, ஒரு விதமாக பயமுறுத்தும் தோற்றம். ஒரு வயதான பெண் பயணி அந்த மூவரையும் பார்த்து ஏதோ தவறாக உணர்கிறாள். காற்றில் அவர்களின் ஆடைகள் பறந்தபோது அவர்களுக்கு கால்கள் இல்லை என்று அவள் கவனிக்கிறாள். அவள் உடனே ஒரு இளைஞனை குற்றம் சாட்டி, இவன் என் பையை திருடினான் என்று கத்தி பஸ்ஸை நிறுத்தச் சொல்லுகிறாள். பஸ்ஸை நிறுத்தி அந்த இளைஞனையும் தன்னையும் இறக்குகிறாள். பஸ் பிறகு தொடர்கிறது. ஆனால் அது மீண்டும் ஒருபோதும் திரும்பவில்லை. சில நாட்கள் கழித்து அந்த பஸ் ஒரு நீர்த்தேக்கத்தில் மூழ்கிய நிலையில் கிடைத்ததாகச் சொல்லப்படுகிறது. ஆனால் அதில் பெட்ரோல் பதிலாக இரத்தம் இருந்தது என்றும் உடல்கள் இயற்கைக்கு மாறாக அழிந்திருந்தன என்றும் மக்கள் பேசினர். இந்த வீடியோ பிடிச்சு இருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.